இறங்கட்டும் அபிஷேகம் அபிஷேகமே. துன்பங்களை முடிக்கட்டும் கட்டுக்களை அறுக்கட்டும் அபிஷேகம் அபிஷேகமே. அக்கினி தேவ அக்கினி அக்கினி தேவ அக்கினி சாபங்களை சுட்டரிக்கும் அக்கினி பாவங்களை சுட்டரிக்கும் அக்கினி பாவங்களை சுட்டரிக்கும் அக்கினி பாவங்களை சுட்டரிக்கும் அக்கினி அக்கினி தேவ அக்கினி அக்கினி தேவ அக்கினி தீமைகளை சுட்டரிக்கும் அக்கினி சத்துக்களை பட்சித்திடும் அக்கினி தீமைகளை சுட்டரிக்கும் அக்கினி சத்துக்களை பட்சித்திடும் அக்கினி அபிஷேகம் fire அபிஷேகம் இறங்கட்டும் அபிஷேகம் இறங்கட்டும் அபிஷேகம் அபிஷேகமே. நுகங்களை மூடிக்கட்டும் கட்டுக்களை அறுக்கட்டும் அபிஷேகம் அபிஷேகம் fire 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 fire. தாவீது சொல்லுகிறார், உம்முடைய ஈசோர்களால் என்னை கழுவியருளும், உம்முடைய பரிசுத்த ஆவியை மேல் இறங்க பண்ணும், நிலைவரமான ஆவி எனக்குள் காரும் கேளுங்கள். அபிஷேகம் நமக்கு துணையாக இருப்பது, நமக்கு வழிகாட்டியாக இருப்பது, நமக்கு சாபங்களை சுட்டரிக்கக்கூடிய அக்கினி, பாவங்களை சுட்டரிக்கக்கூடிய அக்கினி, தீமைகளை சுட்டரிக்கக்கூடிய அக்கினி, தீய சக்திகளை சுட்டரிக்கக்கூடிய அக்கினியே. ஆவியானவரே வாரும், வாரும் பரநாவியே, நான் உம்மை விஷயப்படுகிறேன். என் இருக்கக்கூடிய இருட்டை வெளிச்சமாக்கும், என் அழகை சிரிப்பாக மாற்றும். கொடுங்க அப்படியே செஞ்சு ஆவியானவர் விஷயம் பண்ணுங்க. தாவீதே கேட்கிறார், உம் நிலைவரமான ஆவியை புத்தகப்படி இயேசு சொன்னார், நீங்கள் கூட எருசலேமிலே காக்கிறீர்கள், உங்களோடு கூட இருக்கும்படி, உங்களை வழிநடத்தும்படி துணையாளரை நான் அனுப்புவேன், ஏற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அந்த ஆவியானவர் உங்களை கடந்து வருகிறார், அந்த ஆவியானவர் நடக்கிறார். இந்த அப்பத்தை அவருடைய உடலாக மாற்றுகின்ற அக்கினி, இந்த திராட்சை ரசத்தை அவருடைய இரத்தமாக மாற்றுகின்ற அக்கினி, இந்த பலிபீடத்தில் இறங்குகிற அக்கினி உன்னை புனிதனாக மாற்றுகிறது, உன்னை பரிசுத்தனாக மாற்றுகிறது, உன்னை நீதிமானாக மாற்றுகிறது, உன்னை கடவுளுடைய பிள்ளையாக உருமாற்றுகிற பலி இந்த திருப்பலி, இந்த திருவிருத்த ஆராதனை. ஈகார ஓட்டினா மரக அந்தரபதி அங்கி மரபு சக்தி போட்டுனா ஒளி கரபதி எந்தரபதி எந்தரபதி வியா கரபதி எந்தரபு சோ அக்கினி 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 தேவ அக்கினி அக்கினி பரலோக அக்கினி. பரலோக தேவன் ஏற்படுத்திய பலி இந்த பலி, பிதாவாகிய தேவன் ஈஸ்வரன் ஏற்படுத்திய பலி இந்த பலி. கரபதி எந்தரவ கரபதி எந்தரவா ஒட்டினா ஓ அவஸ்காரதி எந்தரவதி எந்தரவா லிவி எந்தரவதி எந்தரவோ சோ. அப்படியே தலைக்கு மேல் கரங்களை கூப்பி இந்த பலியிலே நாம் அப்படியே பங்கு பெறுவோமா? என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருக்குமாரனுடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டு நீர் ரட்சித்தீரே. எங்கள் அன்றாட சிலுவையை நாள்தோறும் சுமந்து அவர் பின்னே செல்லும் நாங்கள் அவருடைய பாடுகளில் பங்கு பெறுவது போல அவருடைய மகிமையிலும் பங்கு பெறுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியால் ஐக்கியத்தில் சர்வேசரனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அப்படியே தலை வணங்கி அவரை இணைச்சிவோம். நாம் வணங்கி அவரை தொழுது கொள்வோம். அரில் மரபி அங்கி மரபு சந்தி போத்தனா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே பரிசுத்த, புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இந்த காணிக்கையை நீர் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுகந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து உம்முடைய பரிசுத்த பிள்ளை இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல், உங்களுக்காக பிற்கப்படும் என் உடல் என்றார். அப்படியே நாம் என் ஆன்மாவின் உணவு, செத்துப்போன என் ஆன்மாவை உயிர்ப்பிக்கும் உம்முடைய உடல், ஜென்ம பாவத்தை கர்ம பாவத்தை நீக்கி என்னை புனிதனாக்குகின்ற உம்முடைய உடல், நீர் பரிசுத்தராய் இருப்பது போல நான் பரிசுத்தனாய் இருக்கும்படி என்னை பரிசுத்தமாக்குகின்ற உம்முடைய உடல். அப்படியே உள்ளுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிங்க. இதை இந்த பலியிலே கலந்து கொள்கிற அவருடைய உடலை உட்கொள்கின்ற இந்த திவ்ய நற்கருணை உட்கொள்கிற நாம் இப்பொழுது புனிதமாக்கப்படுகிறோம். இந்த பலியிலே இதை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இந்த அப்பத்தை எப்படி உடலாக, இந்த ரசத்தை எப்படி இரத்தமாக இந்த நெருப்பு அக்கினி உருமாற்றுகிறதோ இதுபோல நம்மளை புனிதமாக்குகிறது, நம்மளை பரிசுத்தமாக்குகிறது. இதை உட்கொள்ளும் தகுதியை, இந்த வழிபாட்டை செலுத்தக்கூடிய தகுதியை இந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி நெருப்பு நம்மளை புனிதப்படுத்தும். இயேசுடைய மாசற்ற ரத்தம் புனிதப்படுத்துகிறது. அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை தம் கையில் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைக்கு தம் சீடருக்கு அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், உங்களுக்காக சிந்தப்படுகிற என் இரத்தம் என்றார். உங்க இரத்தம், உங்க உடல், உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை, அற்புதங்களை சேர சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல், பரிசுத்த ஆவியின் உன்னத வல்லமை இந்த பலிபீடத்திலே இறங்குகிறது. இந்த பலிபீடத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை மதத்தவர்கள், இனத்தவரையும், குடும்பத்தினரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, ஏதோ இன்னைக்கு இந்த திருப்பலி, இந்த திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் இந்த பலிபீடத்திலே நான் ஒப்படைக்கிறேன். தந்தையே, இந்த அப்பத்தை புனிதமாக்குகின்ற, உடலாக்குகின்ற, இந்த ரசத்தை உடைய இரத்தமாக்குகின்ற, பரிசுத்தமாக்குகின்ற அந்த தெய்வீக வல்லமை இப்பொழுது உட்கொள்கிற அத்தனை வரையும் புனிதப்படுத்துவதாக, புனிதர்களாக்குவதாக, பரிசுத்தவான்களாக்குவதாக. இப்பொழுது இந்த பலி நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவரையும் பரிசுத்தர்களாக, புனிதர்களாக, உம்முடைய பிள்ளைகளாக உருமாற்றுவதாக. நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருந்த வார்த்தையின்படி இப்பொழுது இந்த பலி அத்தனை பேரையும் புனிதப்படுத்தட்டும். இதை விசுவாசிக்கிற, ஏற்றுக்கொள்கிற, இதை அப்படியே அறிக்கை பண்ணுகிற, ஒப்புக் கொடுக்கிற அத்தனை பேரையும் இப்பொழுது புனிதமடைவார்களாக, பரிசுத்தமடைவார்களாக, நீதிமான்களாகுவார்களாக. உம்முடைய பரலோக வீட்டிலே தேவ தூதர்களுக்கு முன்பாக, பரிசுத்தவான்களுக்கு முன்பாக, மூப்பர்களுக்கு முன்பாக, ரிஷிகளுக்கு முன்பாக, நபிமார்களுக்கு முன்பாக, 12 மூப்பர்களுக்கு முன்பாக இதோ ஒரு பிள்ளை, அந்த ஆன்மாக்கள் உடைய சன்னிதானத்திலே வரவேற்கப்படும்படி, மதிப்பு மரியாதையோடு வரவேற்கும்படி, இதோ இந்த பூமியிலே உம்மை ஏற்றுக்கொள்கிற, உடைய உடலை ஏற்றுக்கொள்கிற, உடைய இரத்தத்தை ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேரும் தேவ தூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவார்களாக. இப்பொழுது உம்முடைய உடலை, உடைய இரத்தத்தை பரிசுத்தமாய் உட்கொள்கிற அத்தனை பேரும் இப்பொழுது உம்முடைய நாமத்தினாலே நெத்தியிலே முத்திரையிடப்படுவார்களாக. ஒச்சண்டதலது அங்கி மரபு சங்கி கூட்டனார் இல்மரது அங்கி மரபு திருவழிப்பாடு
22:4 இவர்கள் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய மக்கள், உம்முடைய ஆசாரியர்கள், பரிசுத்த உள்ள திருத்துவ கூட்டம். உங்க இரத்தம் மாற்றுகிறது, இந்த பலி மாற்றுகிறது. இந்த திருப்பலி, இந்த திருவிருந்து ஆராதனை அரசகுல திருத்துவ கூட்டமாக, ராஜாக்களாக, இறைவனுடைய சன்னிதானத்திலே, ராஜ்யத்திலே அரசர்களாக உங்கள் நாமம் நெற்றியிலே தரிப்பிக்கப்பட்ட பரிசுத்த சந்ததியாய் இழந்து நிற்கும்படி இந்த பலி உருமாற்றுகிறதப்பா. அந்த பலிக்கு சக்தி இருக்கிறதப்பா. இதை நாங்கள் விசுவாசிக்கிற அறிக்கை பண்ணுகிறோம். இந்த உடலை இப்பொழுது உட்கொள்ளும் உடைய இரத்தத்தை பானம் என்ற அத்தனை பேருடைய நெற்றியில் உங்களுடைய நாமம் தரிக்கப்படுகிறது. உமக்கு ஆசாரியர்களாக, உமக்கு ஆராதனை செய்கின்ற ஊழியர்களாக, பிள்ளைகளாக இப்பொழுது உருமாறிக்கொண்டிருக்கிறார்கள், உருமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சங்கர அபியந்தரவா ஒத்தினா உறவு அங்கரபதி அம்பிரபு சக்திநாதி அங்கரலி அங்கரபதி அம்பிரபு சோ. அப்படியே எல்லாரும் முழங்கால் படியிட்டு தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலைவணங்கி முகங்குப்புறவிலிருந்து நாம் இந்த உடலை சுத்தம் செய்வோமா, தொழுது கொள்வோமா? இது பிதாவாகிய தேவன், பரமேஸ்வரன், அந்த ஈஸ்வரன் ஏற்படுத்திய பலி, படைச்சவர் ஏற்படுத்திய பலி. இது சக்தி வாய்ந்த பலி, உயர்ந்த பலி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மத வழிபாடுகளையும் விழுங்கக்கூடிய, மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பலி, அதிசயமான பலி, நன்மையான பலி, நன்மைகளை செய்கிற பலி இந்த திருப்பலி, திருவிருந்து ஆராதனை. ஒப்பினா கரபுதி அங்கரபுதி அம்பிரபு சங்கியா எச்செண்டலதி அங்கி மரபு சம்பிபோதனா எலே காரபுதி அம்பிரகனோ சம்பிபோதனா. எங்களுக்காக பிக்கப்பட்ட உடைய உடல், எங்களுக்காக சிந்தப்பட்ட உடைய இரத்தம் இப்பொழுது நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேரையும் புனிதமாக்குகிறது, பரிசுத்தமாக்குகிறது, சாபத்திலிருந்து விடுதலை செய்கிறது, பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறது. இப்பொழுது நோய்கள் தீர்கிறது, சாபம் தீர்கிறது, அவருடைய கஷ்டங்கள் தீர்கிறது, அவருடைய வியாதிகள் தீர்கிறது. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வழிக்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீரையா. உமக்கு ஆராதனை செலுத்தும்படி, உமக்கு ஊழியம் செய்யும்படி, உமக்கு வழிபாடு செலுத்தும்படி எங்களை நீர் இப்பொழுது தெரிந்து கொண்டு புனிதனாக்கிவிட்டு, பரிசுத்தனாக்கிவிட்டு, மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நாங்கள் கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியால் இப்பொழுது நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே மனமும் ஒரே உடலும் உள்ளவர்களாக, நீர் எங்களுடைய தலை, நாங்கள் உங்களுடைய உடல் உறுப்புகளாக இருக்கிறோம் அப்பா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களும், இனத்தவர்களும், மொழியினர்களும் நீர் தலையாக, நாங்கள் உங்களுடைய உறுப்புகளாக, அவயங்களாக இந்த பலியினாலே உருமாற்றப்படுகிறோம். நீர்தான் எல்லா மதத்தவருக்கும், இனத்தவருக்கும், மொழியினருக்கும் தலையாக இருக்கிறீர். எல்லா மதத்தவர்களும், இனத்தவர்களும், மொழியினரும் உடலாக இருக்கிறார்கள். இந்த உடலை ஆட்சி செய்கிறது என்னுடைய அரசு வருவதாக. உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை, எல்லா மதத்தவரையும் சிறப்பாக எங்களுக்கு இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு தலைவராக இருக்கக்கூடிய பிஷப்புகள், கருதினார்கள், அருள் தந்தையர்கள், ஆண்டவரே, மற்ற சபையில் இருக்கக்கூடிய போதகர்கள் அனைவரையும் நீர் இப்பொழுது நினைவு கூர்ந்தார்களும், அனைவரையும் நீர் புனிதமாக்கியர்களும், அனைவரையும் நீர் பரிசுத்தமாக்கியர்களும், அனைவரையும் நீர் நீதிமானாக்கியர்களும், அனைவரும் இந்த பலியினாலே, இந்த திரு உடலினாலே, இரத்தத்தினாலே பரிசுத்தமடைந்து புனிதமடைந்து நம்முடைய ராஜ்யத்திலே
வானகமே, அந்த தாய் நாட்டிலே நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்திய அந்த விண்ணக தோட்டத்திலே நாங்கள் சுதந்திரமாய் வந்து அமரும்படி, இந்த ஆன்மா இளைப்பாறும்படி, அங்கே அந்த ஆராதனையிலே சபையிலே உம்மை தொழுது கொள்ளும்படி நீ உம்முடைய பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தி செல்கிறார். ஆகவே எல்லா மதத்தவரையும், மொழியினரை, இனத்தவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் பொழிந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று இந்த பரவ ஜெபத்தை நாம் அப்படியே தேவனுக்கு செலுத்துவோமா? எல்லாரும் எழுந்திருந்து 2 கரங்களையும் விரித்து பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. எங்கள் அப்பாவே, எங்கள் தகப்பனை, எல்லா மதத்தவர்களுக்கும் மொழியினருக்கும் ஒரே கடவுளாக, ஒரே தகப்பனாக, ஒன்றே குலம், ஒன்றே ஒருவனே தேவன் என்கிற வாக்குக்கு நாங்கள் நீதான் எல்லா மதத்தவர்களுக்கும் மொழியினருக்கும் எல்லா தேவர்களுக்கும் எல்லா ராஜாக்களுக்கும் பிரபுகளுக்கும் ராஜாவாக, தேவனாக, பிரபுவாக விண்ணுலகத்திலே இருந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் அப்பாவே, இப்பொழுது உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் எங்கள் இருதயத்தை கழுவி பரிசுத்தமாக்கி இந்த இருதயமாகிய சிங்காசனத்திலே நீர் அமர்ந்திருக்கிறீர். அப்பா, நீர் உட்கார்ந்திருக்கிறீர். என் மன ராஜ்யத்திலே என்றும் அரசாளுகின்ற உம்முடைய அரசு இப்பொழுது வந்திருக்கிறது. உடைய ராஜ்யம் வருவதாக. உடைய ராஜ்யம் எங்கள் இதயத்திலிருந்து எங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, நிலங்களை, ஆடு மாடுகளை நீர் தந்த அனைத்தையும் நீர் ஆளுகை செய்வீராக. பிசாசின் ஆட்சி ஒளியட்டும், சாத்தானுடைய கிரிகள் அழியட்டும். அதை பிடுங்கி பறிக்கிறேன், கவிழ்த்து வீழ்த்துகிறேன், அழித்து ஒழிக்கிறேன். நீர் ஆளுகை பரலோகத்திலே உடைய சித்தம் செய்யப்படுவது போல, உம்மை தொழுது கொள்வது போல இந்த பூமியிலே இதுவரைக்கும் உமக்கு முன்பாக மண்டியிடாத எல்லா முழங்கால்களும் மண்டியிடுவதாக. உம்மை தொழுது கொள்ளாத எல்லா நாவுகளும் இப்பொழுது வாய் திறந்து அறிக்கை செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை செய்வதாக. இறுதி நாளிலே எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பாக முடங்கும் என்ற வார்த்தையின்படி முடங்கட்டும். எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும் என்கிற வார்த்தையின்படி எல்லா நாவுகளும் உம்முடைய நாமத்தை அறிக்கை செய்யட்டும். உம்முடைய நாமமே வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் ரட்சிக்கின்ற நாமம், முத்தி அளிக்கின்ற நாமம். வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்கிற வார்த்தையின்படி உம்முடைய நாமத்தை இந்த தூயாவின் திருத்தலத்திலே நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை இந்த இடத்திலே நீர் என்ன செய்கிறீர்? பிரஸ்தாபப்படுத்தி ஆசீர்வதிக்கிறீரையா. இந்த தூயாவி திருத்தலத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகின்ற பிரேயர், பிரார்த்தனைகள், செய்திகள், வழிபாடுகள் அனைத்தும் இந்த உலகம் இருக்கக்கூடிய எல்லா மதத்தருடைய இருதயத்திலும் சமாதானத்தையும் அமைதியும் உண்டு பண்ணுவதாக. சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை செய்வதாக. அனைத்து தீமையிலிருந்து அவர்களை ஆமேன் விடுதலையாக்கி, தீய சக்தியிலிருந்து விடுதலையாக்கி நம்முடைய பிரசன்னத்தினால், கிருபையினால், நம்முடைய அறிவினால் உள்ளே மூடிக்கொள்வதாக. அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்பா, இந்த பூமியிலே எல்லா பொருட்களோடும், எல்லா செல்வ வளங்களோடும், எல்லா ஆசீர்வாதங்களோடும், ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தோடும் ஒரு பிள்ளைகள் இருப்பார்களாக. அவ்வுலகத்திலே அருளோடு, உம்முடைய அபிஷேகத்தோடு, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தோடு உமது பிள்ளைகள் நிறைந்திருப்பார்களாக. மறதி அங்கி மரவசோ, எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தது. எங்களுக்கு தீமை செய்தவர்களை எல்லாம் மன்னிக்கிறோம். அப்படி எல்லாரும் மன்னிப்போமா? அப்படி சத்துருக்களை ஆசீர்வதிப்போமா? இந்த பலியில் அப்படி கொடுப்போம். மன்னிக்கிற ஒரு வரம், மன்னிக்கிற ஒரு தன்மை, ஆவிக்குரிய தன்மை, ஆன்மீக தன்மை. இயேசு தன்னுடைய சத்துருக்களை சிலுவையிலே தன்னை ஆணி அடைந்தவர்களை இவர்களை மன்னியுங்கள் தகப்பனை, அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை மன்னிப்பது போல நாமும் நம்முடைய சத்துருக்களை மன்னிப்போம். அதிகமாக கரவு சம்பி போட்டனா எங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை, எங்களுக்கு தீமை செய்த அனைத்தையும் நாங்கள் மன்னித்து ஆசீர்வதிக்கிறோம். எங்களை மன்னித்தருளும். சோதனையிலிருந்து
கஷ்டங்களிலிருந்து கர்ம வினையிலிருந்து எங்களை பாதுகாத்து எங்களை ரட்சித்தருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் உம்மை மன்றாடுகிறோம். Thank you, Father. Thank you, Jesus. ஆகவே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தையும் கருணையும் புரிந்தல்ல உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போதும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று வாக்களித்த உம்மை நினைத்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உம் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்துக்கும் எங்கள் சபை இந்த உலகமுக்கும் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களுக்கும் முழுவதுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அன்பையும் தந்தருள வேண்டுமென உம்மை மன்றாடுகிறேன். அப்படியே நான் இப்பொழுது